2026 யாருக்கு முக்கியமான ஆண்டோ இல்லையோ, தளபதி விஜய் அவர்களுக்கும், அவரை நம்பியிருக்க தொண்டர்கள், ரசிகர்கள் அப்படின்னு கோடான கோடி மக்களுக்குமே இந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமான ஆண்டாக பார்க்கப்படுது. காரணம், இந்த ஆண்டு துவக்கத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனாலுமே அடுத்து தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் தளபதி விஜய் அவர்களுடைய ஒரே இலக்காக இருந்துட்டு இருக்கு. இதற்காக கிட்டத்தட்ட பல வருடங்களாக காத்துட்டு இருந்தாரு. 2 வருடங்களாக அயராது உழைத்துமே இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகுது. இந்த 2 வருடங்களாகவே தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல்வர் ஆவதற்கு முன்பாகவே தளபதி விஜய் அவர்கள் இந்த அளவிற்கு மக்களுக்காக மெனக்கெடுறார். கண்டிப்பாக இவரை முதல்வர் அரியணையில ஏற்றி பார்க்க வேண்டும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ அதற்கான நேரம் கிட்ட நெருங்கி விட்டது. அதற்காக தற்போது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய வேகத்தை இன்னமுமே சற்று கூட்டியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல பல முக்கிய பிரபலங்களுமே இணைஞ்சாங்க. அதன்படி தற்போது தமிழக வெற்றி கழகம் வேறு ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைக்க போவதாக ஒரு பேச்சுகள் ஒரு வாரமாகவே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது எந்த கட்சி, யார் யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படின்றது இன்னமுமே தெளிவாகாமல் இருந்தது. ஆனால் தற்போது வந்துள்ள தகவல் அந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தேமுதிக தான் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைக்க போறாங்களாம். அதுவுமே இன்றனது நாளை இதனுடைய அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கா. இதனை பற்றி மறைமுகமாக சமீபத்துல அந்த கட்சியில இருந்து நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் பேசியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.